பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் பெயரும் அதற்கான காரணமும் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? அது யோசேப்புக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று மத்தேயு 1:20-21 சொல்லுகிறது. கர்த்தரோட தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு வெளிப்பட்டு, மரியாளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்பது. இயேசு என்ற பெயர் எபிரேய மொழியில் காணப்படுகிற யோசுவாவின் கிரேக்க வடிவமாகும். அதன் பொருள் கர்த்தர் ரட்சிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் 2 யோசுவாக்கள் இடம்பெறாங்க. அவர்கள் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மாதிரியாக பயன்படுத்தப்படுகிறார்கள். முதலாவது யோசுவா மோசேயின் வாரிசாக இருந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழிநடத்தினார். 2வது யோசுவா பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு செருபாபேலோடு சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார். ஆனால் மரியாளின் குமாரன் கர்த்தருடைய வாக்குறுதி அளிக்கப்பட்ட ரட்சிப்பை கொண்டு வருகிறார். தூதனின் பெயரை முக்கியத்துவத்தை அவர் தாமே இஸ்ரவேலை தகவல் அக்கிரமத்திலிருந்து மீட்டுக் கொள்வார் என்ற சங்கீதம் 130:8 மேற்கோள் காட்டி விளக்குகிறார். ஆமென்.